அனைவருக்கும் ஆன்லைன் மணியாவின் அன்பு வணக்கங்கள். நாம் இந்த வீடியோவில் இன்றைக்கான செய்தித்தாள்களிலிருந்து தேர்வுக்கு தகுந்த குறிப்புகளை பார்க்க இருக்கிறோம். முதலாவது செய்தியாக 5வது விவாடெக் மாநாடு. இந்த மாநாடு எங்கு நடைபெற்றது? பிரதமர் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை தெரிவிச்சிருக்கார். எனவே அவர் எதை பற்றியெல்லாம் பேசியிருக்கார் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். விவாடெக் மாநாடானது 2016ஆம் ஆண்டு முதல் பாரிஸ் நகரத்தில் ஒவ்வொரு ஆண்டும் நடக்கும் ஐரோப்பாவின் மிகப்பெரிய டிஜிட்டல் மற்றும் ஸ்டார்ட் அப் நிகழ்ச்சியாகும். எனவே 5வது விவாடெக் மாநாடானது பாரிஸ் நகரத்தில் நடைபெற்றது. அதை நீங்கள் குறிப்பாக எடுத்துக்கணும். பிரதமர் ஆற்றிய உரையில இதை பற்றிலாம் பேசியிருக்கார் அப்படின்னு நம்ம பார்ப்போம். புதுமை கண்டுபிடிப்பாளர்களும் முதலீட்டாளர்களும் இந்தியாவுக்கு தேவை என்று குறிப்பிட்டிருக்கார். சுகாதாரம், கழிவுகளை மறுசுழற்சி செய்தல், கற்றலுக்கான நவீன வழிமுறைகள் குறித்து ஆராய்ச்சி மேற்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கார். இது தொழில்நுட்ப மாநாடு என்பதன் காரணமாக இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்ட டிஜிட்டல் தொழில்நுட்ப முன்னெடுப்புகளை பற்றி அவர் பேசியிருக்கார். ஆதார் அடையாள அட்டை, சஞ்சீவனி திட்டம். சஞ்சீவனி திட்டத்தின் மூலமாக தொலைதூர மருத்துவ ஆலோசனை வழங்கக்கூடிய ஒரு திட்டம் அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த திட்டத்தை பற்றி பேசியிருக்கார். ஆரோக்கிய சேது செயலியை பற்றி பேசியிருக்கார். கோவின் தளம் அதை பற்றி பேசியிருக்கார். மேலும் திறமை, சந்தை, மூலதனம், சூழலியல் மற்றும் திறந்தவெளி கலாச்சாரம் ஆகிய 5 தூண்களின் அடிப்படையில் இந்தியாவில் முதலீடு செய்யலாம் என்று முதலீட்டாளர்களை அழைத்திருக்கார். இந்தியாவை பொறுத்திருக்கும் மிகப்பெரிய சந்தை. இந்த சந்தையில தொழில்நுட்பம் சார்ந்து 775 மில்லியன் இணைய பயனாளர்கள் இந்தியாவில் உள்ளனர். உலகத்திலேயே மிக குறைந்த விலையில் இன்டர்நெட் என்பது இந்தியாவில் வந்து வழங்கப்பட்டு வருகிறது. அது இல்லாமல் இன்டர்நெட்டை பயன்படுத்தக்கூடிய நபருடைய எண்ணிக்கையும் மிக அதிகம். சமூக வலைதளங்களின் பயன்பாடு என்பது இந்தியாவில் அதிகமாக இருக்கிறது. எனவே இன்டர்நெட் நுகர்வு என்பது இந்தியாவில் அதிகமாக இருக்கிறது. எனவே கண்டிப்பாக தொழில்நுட்பம் சார்ந்து பல்வேறு நிறுவனங்களை இங்கு வந்து அமைக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருக்கார். அடுத்ததாக மத்திய அமைச்சரவையானது ஆழ்கடல் ஆய்வு திட்டம் ஒன்றுக்கு அனுமதி வழங்கியிருக்கு. எனவே இந்த திட்டம் எதற்காக கொண்டு வரப்பட்டிருக்கு, எந்த அமைச்சகத்தின் கீழ் இந்த திட்டமானது செயல்படுத்தப்பட இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஆழ்கடல் ஆய்வு திட்டம் டீப் ஓஷன் மிஷன் என்பது கேபினட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ் இதோட ஹெட்டாக இருப்பவர் பிரதம மந்திரி இல்லையா? அந்த பிரதம மந்திரி தலைமையிலான இந்த அஃபேர்ஸ் கமிட்டி கூட்டத்தில் இந்த திட்டத்திற்கு ஒப்புதல் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. ரூபாய் 4077 கோடி செலவில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இந்த திட்டமானது செயல்படுத்தப்பட இருக்கிறது. எனவே ஆழ்கடல் ஆய்வு திட்டத்தில் எதை பற்றிலாம் பண்ண போறாங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். இந்த திட்டமானது மத்திய புவி அறிவியல் அமைச்சகத்தின் கீழ் செயல்படக்கூடிய ஒரு திட்டமாக இருக்கிறது. ஆழ்கடல் வளங்கள் ஆராயப்பட்டு நிலையான பயன்பாட்டுக்கான ஆழ்கடல் தொழில்நுட்பங்கள் உருவாக்கப்படும். இந்த திட்டத்தின் மூலமாக ஆழ்கடலில் இருக்கக்கூடிய வளங்கள் ஆராயப்படும். மேலும் அந்த வளங்களை சார்ந்து ஆழ்கடல் தொழில்நுட்பம் உருவாக்கப்படும் அப்படின்ற மாதிரி இந்த திட்டத்துடைய சாராம்சம் சொல்கிறது. மேலும் 2021 முதல் 2030ஆம் ஆண்டு வரையிலான 10 ஆண்டு காலத்தை நிலையான வளர்ச்சிக்கான கடல் அறிவியல் தசாப்தமாக ஐநா அறிவித்துள்ளது. அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் டிகேட் ஆஃப் ஓஷன் சயின்ஸ் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்ற மாதிரி ஐநா சபையான அறிவித்திருக்கு. எந்த ஆண்டுகளை? இந்த ஒரு 10 ஆண்டுகளை 2021 முதல் 30ஆம் ஆண்டு வரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சி எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 95% அளவுக்கு நம்ம இன்னும் கூட கடல்ல வளத்தை நம்ம வந்து இன்னும் எடுத்து பயன்படுத்தலாம் அப்படின்னு நமக்கு தெரியும். எனவே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 7517 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்திய கடலோர பகுதியில் அமைந்துள்ளது. எனவே கடல் வளம் நமக்கு அதிகமாகவே இருக்கு. இதில் 9 கடலோர மாநிலங்கள் மற்றும் 1382 தீவுகள் இந்தியாவுக்கு சொந்தமாக இருக்கின்றன. எனவே இதை சார்ந்த இடங்கள்லாம் நிறைய கடல் வளங்கள் இருக்கு. அந்த கடல் வளத்தில் நம்ம வந்து எடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த டீப் ஓஷன் மிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் 6 கேட்டகரியை பிரித்து நம்ம செயல்படுத்த போறோம். அதில் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, டெவலப்மெண்ட் ஆஃப் டெக்னாலஜிஸ் ஃபார் டீப் சி மைனிங் அண்ட் மேனடு சப்மர்சல் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது டீப் ஓஷன்ல போய் மைனிங் பண்ண போறோம். அந்த மைனிங்ல எதை எடுக்க போறோம்னா 6000 அடி ஆழத்துல பாலிமெட்டாலிக் நோடுல் அப்படின்னு சொல்றாங்க. பாலிமெட்டாலிக் நோடுல் இது என்னன்னா மேங்கனீஸ் அண்ட் அயான் ஹைட்ராக்சைடு. மேங்கனீஸ் மற்றும் அயான் ஹைட்ராக்சைடு இருக்கக்கூடிய பொருள் தான் பாலிமெட்டாலிக் நோடுல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வளத்தை தான் நம்ம வந்து எடுக்க போறோம். சீபெட்ல இந்த வளம் என்பது அதிகமாக கொட்டி கிடக்கிறது. அதுவும் குறிப்பா 4000 இருந்து 6000 அடி ஆழத்துல வந்து இது வந்து இருக்கு. இந்த ஆழத்துல போய் தான் நம்ம இது வந்து கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 3 நபர்கள் வந்து செல்லக்கூடிய ஒரு சப்மர்சிபிள், ஒரு நீர்மூழ்கி கப்பல் என்பது உருவாக்கம் செய்யப்பட்டு அங்கிருந்து மைனிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
அடுத்து டெவலப்மெண்ட் ஆஃப் ஓஷியன் கிளைமேட் சேஞ்ச் அட்வைசரி சர்வீசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆழ்கடலுக்கு போவதன் மூலமாக அங்க இருக்கக்கூடிய காலநிலை எப்படி இருக்கு, எனவே அதை சார்ந்து இந்த கிளைமேட் சேஞ்ச் சம்பந்தமாக கூட ஒரு அட்வைசரி சர்வீஸ் அப்படின்றத ஆரம்பிக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. எனவே ஆழ்கடலை பொறுத்திருக்கும் ரொம்ப டீப்பஸ்ட் சீயா இருக்கக்கூடிய இடத்துல கூட பிளாஸ்டிக் போன்ற கழிவுப் பொருட்கள்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். எனவே அங்க கூட பல்வேறு பிரச்சனையை நம்ம வந்து ஏற்படுத்திட்டு இருக்கோம். அடுத்ததாக டெக்னாலஜிக்கல் இன்னோவேஷன்ஸ் ஃபார் எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் கன்சர்வேஷன் ஆஃப் டீப் சி பயோடைவர்சிட்டி. ஆழ்கடலில் இருக்கக்கூடிய பல்லுயிர் பெருக்கம் எப்படி இருக்கு அதுன்னு கண்காணிக்கலாம். மேலும் அதை வளப்படுத்துவதற்கு நாம முன்முயற்சிகளை வந்து எடுக்கலாம். அடுத்ததாக டீப் ஓஷியன் சர்வே அண்ட் எக்ஸ்ப்ளோரேஷன், ஒரு சர்வேயை கூட நம்ம பண்ணி அதை ஆராய்வதற்கு நம்ம வந்து மேம்படுத்தலாம் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. எனர்ஜி அண்ட் ஃப்ரெஷ் வாட்டர் ஃப்ரம் த ஓஷியன். டீசலினேஷன் பிளான்ட், உப்பு தண்ணியை கடலை நன்னீராக மாற்றக்கூடிய ஒரு திட்டத்தை கூட நம்ம செயல்படுத்தலாம். அது இல்லாமல் ஆற்றலையும் அதிலிருந்து பயன்படுத்தி கொள்ள நாம் வந்து உத்தேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து அட்வான்ஸ்டு மரைன் ஸ்டேஷன் ஃபார் ஓஷியன் பயாலஜி. ஓஷியன் பயாலஜிக்காக ஒரு அட்வான்ஸ்டு மரைன் ஸ்டேஷனை கூட நம்ம வந்து உருவாக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு 6 திட்டத்தில் இந்த திட்டம் என்பது செயல்படுத்தப்பட இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கடல் வளம் என்பது அபரிவிதமாக இருக்கிறது. அப்துல் கலாம் அவர்கள் கூட சொல்லியிருக்காங்க, கடல்ல இன்னும் கூட நிறைய வளங்கள், இன்னும் கடல் ஆராய்ச்சிறது நம்ம ஏற்படுத்தவே இல்லை, இன்னும் நிறைய வளங்கள் கொட்டி கிடக்கிறது கடல் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. எனவே கடல்ல இருக்கக்கூடிய வளங்களை கண்டறிவதற்காக தான் இந்த மாதிரியான திட்டங்கள்லாம் செயல்படுத்தப்பட இருக்கிறது. அதுவும் குறிப்பா இந்த 6000 அடி தூரத்துல போயிட்டு நம்ம இந்த மாதிரி மினரல் வந்து எடுக்க போறோம் அப்படின்றது ஒரு சில நாடுகள் மட்டும் தான் அந்த டெக்னாலஜி என்பது இருக்கிறது. எனவே இதை பயன்படுத்தி கொண்டால் நிறைய வளங்களை நம்ம வந்து கடல்ல இருந்து பெற முடியும். மேலும் இந்த மாதிரி கடல்ல ஆழ்கடல்ல, அதுவும் இந்தியன் ஓஷன் போன்ற பெருங்கடல்ல இருக்கக்கூடிய ஆழ்கடல்ல நம்ம போய் இது மாதிரி பண்றோம் அப்படின்னா அதுக்கு இன்டர்நேஷனல் சீபெட் அத்தாரிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கு. ஐநா சபையான உருவாக்கப்பட்ட இன்டர்நேஷனல் சீபெட் அத்தாரிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கு. சர்வதேச கடலடி அதிகார ஆணையம் என்பது. இந்த ஆணையமானது யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் ஆன் த லா ஆஃப் த சி அப்படின்ற ஒரு கன்வென்ஷன் மூலமாக உருவாக்கப்பட்ட அமைப்பாகும். யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் ஆன் த லா ஆஃப் த சி என்ற கன்வென்ஷன் மூலமாக உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் இந்த இன்டர்நேஷனல் சீபெட் அத்தாரிட்டி என்பது. இது 1994 ஆண்டு 16 நவம்பர்ல ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இதோட தலைமையிடம் ரொம்ப முக்கியம், கிங்ஸ்டன், ஜமாய்க்கால இருக்கக்கூடிய கிங்ஸ்டன்ல தான் இந்த தலைமையிடம் என்பது அமைந்திருக்கிறது. அடுத்ததாக உலகம் பாலைவனமாதல் மற்றும் வறட்சி ஒழிப்பு தினம் ஜூன் 17ஆம் தேதி இன்றைய தினம் வந்து கடைபிடிக்கப்படுகிறது. இந்த பாலைவனமாதலை பற்றியும் வறட்சியை பற்றியும் நம்ம முன்ன வீடியோவில் விரிவாக பேசியிருக்கோம். வேர்ல்டு டே டு காம்பேட் டெசர்டிஃபிகேஷன் ட்ராட் என்ற தினம் இன்றைய தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இதற்கான தீமானது ரீஸ்டோரேஷன் லேண்ட் ரிகவரி வி பில்ட் பேக் பெட்டர் வித் ஹெல்த்தி லேண்ட் என்பதாகும். மறுசீரமைப்பு, நில மீட்பு, ஆரோக்கியமான நிலத்துடன் நாங்கள் மீண்டும் சிறப்பாக உருவாக்குகிறோம் என்பதாகும். 100 நாடுகள் அடுத்த 10 ஆண்டுகளில் ஒரு டிகேட்ல 1 மில்லியன் ஹெக்டேர் நிலத்தை மீட்க உள்ளன. நம்ம போன வீடியோவில் பேசியிருந்தேன், அதாவது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு சொன்னா 2030ஆம் ஆண்டுக்குள்ள டேஷ் நிலங்கள் மீட்கப்படும், பாலைவனமாதலிருந்து மீட்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். சரிங்களா? அந்த நிலங்கள் எவ்வளோ அப்படின்ற மாதிரி கீழே கமெண்ட்ல வந்து பதில் வந்து கொடுங்க. பசுமையில்ல வாயுக்கள் அதிகரித்து பல்லுயிர் பெருக்கம் குறைகிறது. ஏன்னா இந்த பாலைவனமாதலை நம்ம வந்து தடுத்தா பசுமையில்ல வாயுக்கள் வந்து பாலைவனங்கள் தடுக்காம விட்டா என்ன நடக்கும்னா பசுமையில்ல வாயுக்கள் அதிகரித்து பல்லுயிர் பெருக்கமும் குறைகிறது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பார்க்குறோம். நிலம் என்பது ஓர் இயற்கை மூலதனமாகும், ஒரு நேச்சுரல் அசட்டாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் டு காம்பேட் டெசர்டிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. இதை பற்றி நம்ம விரிவாக போன வீடியோவில் விரிவாக பேசியிருப்போம். அதை பற்றி பாருங்க, அந்த வீடியோ பாருங்க. அடுத்ததாக தங்க நகை ஹால்மார்க். நாடு முழுவதும் 256 மாவட்டங்களில் தங்கத்துக்கு ஹால்மார்க் முத்திரை என்பது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடியெல்லாம் ஹால்மார்க் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. 2000ஆம் ஆண்டிலிருந்து ஹால்மார்க் என்பது கொடுக்கப்பட்டது. ஹால்மார்க்னா என்ன? ஒரு தரத்துக்கான ஒரு முத்திரை. 2000ஆம் ஆண்டுலேருந்து தங்கத்துக்கு கொடுத்துட்டு தான் வராங்க. ஆனால் வந்து வாலண்டரி, யார் வந்து விருப்பப்படுறாங்களோ, ஜுவல்லரி காரங்க விருப்பப்பட்டா போய் பண்ணிக்கலாம், இல்லை ஹோல்சேல் காரங்க விருப்பப்பட்டா ஹால்மார்க் முத்திரை வந்து வாங்கிக்கலாம். ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. 256 மாவட்டங்கள் இது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. ஜூன் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொரோனா காலத்துல இது கொஞ்சம் தள்ளி போய் தற்போது அமல்படுத்தப்பட்டிருக்கு. தற்போதைய நிலையில இது அமல்படுத்தப்படுவதற்கு முன்பாக பார்த்தோம்னா நாட்டில் 40% நகைகளை ஹால்மார்க் தரத்தில் விற்கப்பட்டன. உலக தங்க கவுன்சில் அறிக்கையின்படி 4 லட்சம் ஜுவல்லரியில், இந்தியாவில் இருக்கக்கூடிய 4 லட்சம் ஜுவல்லரியில் கிட்டத்தட்ட ஒரு 35,000 ஜுவல்லரிகள் மட்டுமே இந்த BIS சர்டிஃபைடு ஜுவல்லரிகளாக இருக்கின்றன. அவங்க தான் அது மாதிரியான தரத்திலான
தங்க நகைகளை விற்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருந்தது. இந்த BIS ஹால்மார்க் வந்து முத்திரை தருவதன் மூலமாக நுகர்வோருக்கு இது நம்பகத்தன்மையை அதிகரிக்கும். நம்ம வாங்குற தங்கம் தூய்மையானதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்பகத்தன்மை என்பது ஏற்படும். நுகர்வோர் தூய்மையான பொருளை பெறுவது உறுதி செய்யப்படுகிறது. இது தங்கத்தை பார்த்தோம்னா தங்கத்துல தான் நிறைய ஏமாத்து வழி நடக்குது இல்லையா? இப்போ நம்ம ஒரு செயின் வாங்குறோம்னு பார்த்தோம்னா ஒரு பாதி செயின், அந்த செயின்ல பாதி வந்து பார்த்தோம்னா ஒரு 22 கேரட்டா இருக்கலாம். மீதி பாதி செயின் பார்த்தோம்னா ஒரு 20 கேரட்டா இருக்கும். அது மாதிரி மாற்றி மிக்ஸ் பண்ணி தர்றது, இது மாதிரிலாம் சேதாரத்தை அதிகப்படுத்தி தர்றது, இது மாதிரி நிறைய கோல்மால்கள் எல்லாமே தங்கத்தில் வந்து நடைபெறுகிறது. இதெல்லாம் ஒழிப்பதற்காகவும் நுகர்வோருக்கு அவருக்கு கொடுக்கக்கூடிய பணத்திற்கு இணையான தூய்மையான தங்கத்தை கொடுப்பதை உறுதி செய்வதற்காகவும் தான் இந்த திட்டம் என்பது கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த BIS என்பது பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் என்பது தேசிய தர நிர்ணய ஆணையமாகும். இது அமைப்பானது BIS ஆக்ட் 2016 அடிப்படையில் உருவாக்கப்பட்ட அமைப்பாகும். அடுத்ததாக 8வது ஆசியான் பாதுகாப்பு அமைச்சர்கள் கூட்டம் அண்மையில் நடைபெற்றது. இந்த ஆசியான் அப்படின்ற ஒரு கூட்டமைப்புல இந்தியா கிடையாது. இருந்தாலும் இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் அதுல பங்கெடுத்து பேசியிருப்பார். அந்த ராஜ்நாத் சிங் அவர்கள் பங்கெடுத்து பேசியிருப்பார். எனவே அதை சார்ந்த சில கருத்துக்களை பார்க்க போறோம். இந்த ஆசியான் கூட்டமைப்புல எந்தெந்த நாடுகள்லாம் அங்கம் வகிக்கிறார்கள் அப்படின்னு பத்தி நம்ம பார்க்க போறோம். அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏசியன் நேஷன்ஸ் அப்படிங்கிற சுருக்கம் தான் ஆசியான் என்று அழைக்கப்படுகிறது. இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் வெளிப்படையான மற்றும் அனைத்தும் உள்ளடக்கிய ஒழுங்குமுறை தேவை என்று ராஜ்நாத் சிங் அவர்கள் வலியுறுத்தியிருக்கார். இந்த ஆண்டு இந்த ஆசியான் பாதுகாப்பு அமைச்சர்கள் கூட்டத்தை புருனே தலைமை வகித்தது அப்படின்ற ஒரு செய்தி. இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் அமைதி, நிலைத்தன்மை, செழிப்பு மற்றும் வளர்ச்சிக்கு கடல் வழி தகவல் தொடர்பு அமைப்புகள் முக்கியம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தை பத்தி பேசும்போதே சீனாவின் ஆதிக்கம் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதை பத்தி தான் வந்து குறிப்பிடுறாங்க. உலக அமைதிக்கு தீவிரவாதமும் பயங்கரவாதமும் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக உள்ளன அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்கார். இதை சார்ந்து பாகிஸ்தான் அவர் வந்து சொல்றாரு. எனவே இதை சார்ந்து அவர் குறிப்பிட்டபடி பயங்கரவாத நிதி தடுப்பு அமைப்பான இந்த FATF அப்படின்ற ஒரு அமைப்பு, ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு, இதை பத்தி நம்ம முன்னாடி விரிவாக பேசியிருப்போம். இந்த அமைப்பை இந்தியா வந்து உறுப்பினராக இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் வந்து உறுதிப்படுத்தியிருக்கார். இந்த அமைப்பில் மொத்தம் பார்த்தோன்னா 39 நாடுகள் அங்கம் வகிக்கிறார்கள். இந்த அமைப்பானது 1989ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது. பாரிஸை தலைமையாக கொண்டு செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த FATF என்ற அமைப்பு. இந்த FATF அமைப்பை பொறுத்த வரைக்கும் கிரே லிஸ்ட் அப்படின்னு ஒன்று வச்சிருக்காங்க, பிளாக் லிஸ்ட் ஒன்று வச்சிருக்காங்க. கிரே லிஸ்ட்ல தான் பாகிஸ்தான் வகைப்படுத்தப்பட்டிருக்கு. ஏன்னா அவங்க வந்து டெரரிசத்துக்கு ஃபைனான்ஸ் பண்றாங்க, தீவிரவாதத்திற்கு நிறைய அரசு நிதியை வந்து கொடுக்குறாங்க. எனவே அதன் சார்பாக அவர்களை கிரே பட்டியலில் வச்சிருக்காங்க. கிரே பட்டியல் வைப்பதன் மூலமாக சர்வதேச அளவில் அவர்களுக்கு அழுத்தம் என்பது அதிகரிக்கும், சர்வதேச அளவில் நிதி ஒதுக்கீடும் அவர்களுக்கு வந்து குறைந்துவிடும். அடுத்து பிளாக் லிஸ்ட்ல போட்டோம்னா முழுவதுமாக நிதி என்பது நிறுத்தப்படும் அப்படின்ற ஒரு செய்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதில் இந்தியா அங்கமாக இருக்கிறது மிக முக்கியமான ஒரு குறிப்பு. தென்கிழக்கு ஆசிய நாடுகள் கூட்டமைப்பு, அதை தான் நம்ம ஏசியான் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுல மொத்தம் 10 நாடுகள் அங்கம் வகிக்கிறார்கள். இந்தோனேஷியா, மலேசியா, பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர், தாய்லாந்து, புரூனே, வியட்நாம், லாவோஸ், மியான்மர், கம்போடியா போன்ற 10 நாடுகள் அங்கம் வகிக்கிறார்கள். இந்தியாவை பொறுத்திருக்கும் கிழக்கு நோக்கிய பாலிசி அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஆசியான் நாடுகளுடைய நல்ல ஒரு உறவு முறையை நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி ஆசியான் நாடுகளுடைய நம்மளுடைய ஒருங்கிணைப்புன்னு பார்த்தோம்னா இந்த வடகிழக்கு மாநிலங்கள் ஆசிய நாடுகளுக்கான ஒரு நுழைவு வாயிலாக இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இந்த வடகிழக்கு மாநிலங்களையும் நம்ம வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆசியான் நாடுகளுடைய இந்த கூட்டமைப்புடைய தலைமையிடம் என்பது ஜகார்த்தா, இந்தோனேஷியாவில் அமைந்திருக்கிறது. இந்த கூட்டமைப்பானது 1967ஆம் ஆண்டு 8 ஆகஸ்ட்ல உருவாக்கம் செய்யப்பட்டது. அடுத்ததாக சென்னை கன்னியாகுமரி தொழில் வழித்தடம். சென்னை கன்னியாகுமரிக்கு இடையே சாலை அமைப்பதற்கான ஒரு வழித்தடத்துக்கு இந்த ஆசிய வளர்ச்சி வங்கியானது கடன் வந்து கொடுத்துருக்காங்க. கிழக்கு கடற்கரை சாலை கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் இந்த மேற்கு வங்கத்திலிருந்து தமிழகம் வரையிலான இந்த திட்டத்துல இந்த சென்னை முதல் கன்னியாகுமரி வரையிலான இந்த திட்டத்திற்கு இந்த ஆசிய வளர்ச்சி வங்கியானது நிதி உதவி கொடுத்திருக்காங்க. ரூபாய் 3548.97 கோடி ரூபாய் கடன் வழங்க ஒப்புதல் என்பது வழங்கப்பட்டிருக்கு. சாகர்மாலா திட்டத்தின் ஒரு பகுதியாக தான் இந்த திட்டமானது செயல்படுத்தப்பட இருக்கிறது. இந்த சாகர்மாலா திட்டம் என்பது என்ன, 2015ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் சாகர்மாலா திட்டம். துறைமுகம் சார்ந்த உள்கட்டமைப்பை மேம்படுத்துதல். ஒரு துறைமுகம் இருந்துச்சுன்னா அதை சார்ந்து அங்க இருக்கிற அந்த சாலை மேம்பாடு அதெல்லாமே கட்டமைக்கணும் இல்லையா, அப்பதான் வந்து டிரான்ஸ்போர்ட்லாம் வந்து எளிமையா வந்து நம்ம பண்ண முடியும். அதற்காக வந்து உருவாக்கப்பட்டது தான் இந்த சாகர்மாலா திட்டம் என்பது. இந்த ஆசிய வளர்ச்சி வங்கி தான் நிதி உதவி வந்து கொடுத்துருக்காங்க.
ஆசிய வளர்ச்சி வங்கி அடிக்கடி செய்தித்தாளில் வந்துகிட்டே இருக்கும். இங்க நிதியுதவி கொடுத்தாங்க, அதுக்கு நிதியுதவி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆசிய வளர்ச்சி வங்கியில அதிகமாக நிதியுதவி பெறக்கூடிய நாடுகள் பட்டியலில் இந்தியா முதலிடத்தில் இருக்கு. ஆசிய வளர்ச்சி வங்கியில நம்ம தான் அதிகமா பெனிஃபிஷியரா இருக்கும். அப்போ நம்மளுடைய ஷேர் எந்த அளவுக்கு இருக்கு இந்த ஆசியான்ல அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஜப்பானும் அமெரிக்காவும் பார்த்தோம்னா 15.6% ஷேர் வந்து வச்சிருக்காங்க. அடுத்து சீனா வந்து வச்சிருக்காங்க. அடுத்து இந்தியா 6.3% ஷேர் வந்து நம்ம வந்து இந்த ஆசிய வளர்ச்சி வங்கியில வச்சிருக்கோம். ஆனா இந்தியா தான் அதிகமாக கடனை வாங்கக்கூடிய நாடாக இருக்கிறது. இந்த பிராந்திய வளர்ச்சி வங்கியான இந்த ஆசிய வளர்ச்சி வங்கியானது 19 டிசம்பர் 1966ஆம் ஆண்டு உருவாக்கம் செய்யப்பட்டது. 68 உறுப்பினர்களை கொண்ட அமைப்பாக இருக்கிறது. இதுல 49 ஆசியாவில் இருந்தது. எனவே இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஆசிய வளர்ச்சி வங்கி அப்படின்னு பேர் இருந்தா கூட ஆசியாவில் இருக்கக்கூடிய நாடுகள் தான் இதில் உறுப்பினராக இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஏன்னா 49 பேர் தான் ஆசியால இருந்து இருக்காங்க. மீதியெல்லாம் பார்த்தோம்னா வேற இடத்துல இருந்து இருக்காங்க இல்லையா? எனவே அப்படி கிடையாது. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இதன் தலைமையிடமானது மணிலாவில் அமைந்திருக்கிறது. பிலிப்பைன்ஸ் நாட்டில் இருக்கக்கூடிய மணிலாவில் அமைந்திருக்கிறது. நம்ம இந்த திட்டத்தை பத்தி நம்ம பார்க்கும்போது சாலை பாதுகாப்பு மேம்பாட்டு திட்டங்களும் வலுவடையும். ஏன்னா நம்ம அந்த துறைமுகங்கள்லாம் நம்ம வந்து மேம்படுத்தும் போது நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறையின் திட்டமிடல் திறனை மேம்படுத்தவும் இந்த திட்டமானது உதவிகரமாக இருக்கும். மேலும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டை பார்த்தோம்னா, இந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல ரோடு, ரயில், வாட்டர்வேஸ், பைப் லைன்லாம் நம்ம வந்து காஸ்ட் நம்ம பார்க்கும்போது கம்பேரிட்டிவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பைப் லைன் ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால தான் நிறைய எரிவாயு குழாய்கள்லாம் வந்து அமைக்கப்படுகின்றன அப்படின்ற ஒரு செய்தி நம்ம பார்க்கலாம். வாட்டர்வேஸ்ல ரொம்ப கம்மியா இருக்கு. அதாவது ஒரு டன் 1 கிலோமீட்டருக்கு எடுத்துட்டு போனோம்னா ரூ. 1 பைசா வந்து ரூ. 1 2 பைசா வரைக்கும் தான் செலவாகுது இந்த வாட்டர்வேஸ்ல அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. பைப் லைன்ல ரொம்ப குறைவா தான் செலவாகுது. அப்ப இந்த கம்பேரிட்டிவ் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இதற்காக தான் இந்த நீர் வழியிலான போக்குவரத்துக்கு நிறைய முக்கியத்துவம் என்பது கொடுக்கப்படுகிறது. அடுத்ததாக செறிவூட்டப்பட்ட அரிசி தவிட்டு எண்ணெய், அதாவது ஃபோர்ட்டிஃபைடு ரைஸ் பிரான் ஆயில், அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த நஃபேட் அப்படின்ற ஒரு அமைப்பு, இந்த அமைப்பு இந்த ஃபோர்ட்டிஃபைடு ரைஸ் பிரான் ஆயிலை லான்ச் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய விற்பனையகத்தில் இந்த ஆயில் என்பது விற்பனை செய்யப்படும் அப்படின்ற மாதிரி அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. தேசிய வேளாண் கூட்டுறவு சந்தைப்படுத்துதல் கூட்டமைப்பு, அவருடைய சுருக்கம் தான் இந்த நஃபேட் என்று சொல்லப்படுகிறது. இவங்க தான் ஃபோர்ட்டிஃபைடு ரைஸ் பிரான் ஆயில் அப்படின்றத வந்து கொண்டு வந்திருக்காங்க. இவங்க வந்து விற்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தோம்னா இந்த நெல் இருக்கு இல்லையா, நெல்லோட அந்த தவிடு மேலே வந்து அந்த ஹஸ்க் இருக்கு இல்லையா, அந்த ஹஸ்க்ல தான் இந்த எண்ணெய் என்பது எடுக்கப்படுகிறது. இந்த எண்ணெய் வந்து உடல் நலத்துக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு WHO கூட சொல்றாங்க. இதில் என்ன சொல்றாங்கன்னா, லோவரிங் கொலஸ்ட்ரால் லெவல் டியூ டு இஸ் லோ டிரான்ஸ்ஃபேட் கண்டென்ட் அப்படின்னு சொல்றாங்க. கொலஸ்ட்ரால் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு எண்ணெயாக இருக்கிறது. அதிகமாக மோனோ அன்சாச்சுரேட்டட் மற்றும் பாலி அன்சாச்சுரேட் ஃபேட் கண்டென்ட் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. எனவே உடல் நலத்துக்கு ரொம்ப நல்லது. மேலும் கேன்சர் கூட இது ரெடியூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. ஏன்னா ஹை அமௌண்ட் ஆஃப் விட்டமின் இ இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே ரைஸ் பிரான் ஆயில் ரொம்ப நல்லது மற்ற ஆயிலை விட அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுதான் இன்றைக்கான செய்தித்தாள்கள் வந்து தேர்வுக்கு தகுந்த குறிப்புகளை நம்ம வந்து பார்த்திருப்போம். இன்றைய தேதியில 2 கேள்விகள் முன்வைக்கப்படுகின்றன. மத்திய தரைக்கடல் பகுதியில் அமைந்துள்ள நாடுகள் எவை? மெடிட்டேரியன் சி பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய நாடுகள் எவை? அடுத்ததாக தனிநபர் மசோதா குறித்து சிறு குறிப்பு வரைக. பிரைவேட் பில் வந்து எடுத்துட்டு வருவாங்க இல்லையா, அந்த பில்லை பத்தி குறிப்பிடுங்க. எப்போது கொண்டு வரலாம், யார் கொண்டு வரலாம், அப்படி போன்ற சில குறிப்புகள் வந்து குறிப்பிடுங்க. நாளையிலிருந்து தினந்தோறும் அன்றைக்கான செய்தித்தாள் அன்றைய தினமே பகிரப்படும் அப்படின்ற ஒரு செய்தி தெரிவித்துக் கொண்டு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.